கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் ஒரு முறை விசுவாசமும் தெய்வீக சுகம் என்ற வேத பாடசாலையிலே தேவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிற காரியங்களை கற்று தேறி அதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த ஆவலோடு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அந்த இருதயத்தின் விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்யாதது என்று ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதாவது மனிதனுக்கு தேவையானது என்னவோ அவன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க தேவையானவை எல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லி தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆனால் கிறிஸ்தவமோ அவர் செய்து முடித்ததை முடியாதது போல தேவனை நோக்கி அழுது புலம்பி கெஞ்சி ஜெபம் உபவாசம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் கொஞ்சம் நம்முடைய காமன் சென்ஸ் உபயோகித்து பார்த்தோமானால் அவர் கொடுத்து விட்டேன் முடிந்தது என்று சொல்லுகிறதை ஜெபத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு, வேற வார்த்தையில் அது முட்டாள்தனம் என்றுதான் சொல்லி ஆகும். ஏன் சபை பாரம்பரியம் நம்மை அவ்வாறு மாற்றிவிட்டது. அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய வார்த்தையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள், அவமாக்கி விட்டார்கள். மேட் இட் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னே சொல்றாரு. அப்ப யோசித்து பாருங்க, அதுதான் இந்த சபையில் நடக்கிற காரியம். தெய்வீக சுகம் என்பது பிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அது உரிமை மாத்திரம் அல்ல, அது கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் எபேசியர் நம்ம பார்க்கிற அந்த 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார் சகல இன்க்ளூடிங் சுகம். நாம் ஏற்கனவே சுகத்தோடு இருக்கிறோம். இனி சுகமாக போவதில்லை, ஏற்கனவே சுகம். ஏன் தேவன் பொய் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்க ஏசாயா 53:4-5 என்ன சொல்லுகிறது? திரும்ப திரும்ப அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் இது நம்முடைய இருதயத்திலே வெளிப்பாடாக காணப்பட வேண்டிய விஷயம். அந்த வெளிப்பாடாக எனக்கும் உங்களுக்கும் காணப்படும் பொழுது நாம் ஒரு நாளும் வியாதியோடு காணப்படமா. அது தேவ சித்தம். தேவ சித்தம் மாத்திரமல்ல, அப்படிதான் நம்முடைய ஆவியிலே நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது வியாதி உள்ளவர்களாக நம்மை பார்ப்பதில்லை, பாவிகளாக நம்மை பார்ப்பதில்லை, தோல்வி உள்ளவர்களாக நம்மை பார்ப்பதில்லை. அவர் எவ்வாறு பார்க்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. அததான் அங்க எபேசியர் 1:3 ஆசீர்வதித்திருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? சுகமாக இருக்கிறோம். we have already received our healing. ஏற்கனவே சுகத்தை பெற்றவர்கள் புது சிருஷ்டி. ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வெற்றியாக்கப்பட்டவர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள் புது சிருஷ்டி. ஆனால் அறியாமையினாலே சபை பாரம்பரியத்தினாலே வெளிப்பாட்டு அறிவு இல்லாமல் இன்னும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கை வரும் பொழுது தாங்கள் ஜெபிக்கிறார்கள், முடியலையா கூட 4 பேரை ஜெபிக்க சொல்றாங்க, சபையை ஜெபிக்க சொல்றாங்க, சங்கிலி ஜெபம் என்று சொல்லுறாங்க. ஒருத்தர் ஜெபத்தை கேட்கல, ஒரு 1000 பேர் ஜெபிப்போம் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் எழுதுறாங்க. வரம் பெற்றவர்கள் ஜெபித்தாதான் நடக்கும் நினைக்கிறாங்க. ஐயா, இது வரம் பெற்றவர்கள் ஜெபித்து நடப்பதல்ல. நீங்களும் நானும் 100 பேர் 1000 பேர் ஜெபித்து நடப்பதல்ல. இது ஏற்கனவே நடந்து முடிந்த காரியம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையிலே வியாதி அனைத்தையும் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார்.
அவர் பட்ட காயங்களால் நாம் சுகமானோம் என்று ஏசாயா தீர்க்கன் இயேசு சிலுவைக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக 700 800 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறார். அதுதான் இப்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். 4ஆம் வசனம். மெய்யாகவே, வேத வசனம் மெய்யாகவே என்று சொல்லும் பொழுது நமக்கு விசுவாசிக்கிற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் அழுத்தமா, ஆழமா, நீ விசுவாசிக்க யோசிக்காத தம்பி என்று மெய்யாகவே என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு வியாதிகளை, நான் சொன்னேன் மூல பதத்திலே அது வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, மற்ற எல்லா இடத்திலும் அவ்வாறுதான் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை, வேதனைகளை, வியாதிகளை சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நாம பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல அவருக்கு நம்முடைய பாவத்தின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். சமாதானம், சுகத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். மெய்யாகவே இது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் பொழுது நிறைவேறினது. ஆனால் மத்தேயு அங்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 8:17 வாருங்க. அங்க இயேசு அநேகரை சுகமாக்கினதை சொல்லும் பொழுது இதைதான் மேற்கோள் காட்டி, மத்தேயு எல்லா இடங்களிலும் தீர்க்கதரிசியால் சொன்னது நிறைவேறும்படி திரும்ப திரும்ப இந்த சுவிசேஷத்துல வரும். இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது. அது யூதர்கள் பழைய ஏற்பாடு அவர்களுக்கு வேதாமாய் இருந்தபடியினால் அது சொன்னா கரெக்ட் என்று, அதுக்கு மேல ஆர்கியுமெண்டே இல்லை, தட்ஸ் ஃபைனல் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆகவேதான் நீங்க மீதி என்ன சொல்லுங்க, அதுல ஒரு குறுக்கு கேள்வி கேட்பாங்க. ஆனா தேவனுடைய வசனம் என்று சொல்லிவிட்டா வாயை மூடிக்குவாங்க. அதனாலதான் தேவ வார்த்தை சொன்னதை, ஏசாயா மூலமாய் சொன்னதை அங்கு அவர் மேற்கோள் இட்டு சொல்லுவதை 16ஆம் வசனத்துல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அஸ்தமான போது பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அசுத்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுகமாக்கினார். பிணியாளிகள் எல்லோரையும் சுகமாக்கினார். ஏன் அவர் எல்லா பிணியாளிகளையும் சுகமாக்க முடிந்தது? அதுக்குதான் அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஏனெனில் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். He took our infirmities and bore our sickness. அதுதான் அங்க சொல்றார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டது நன்றாக தெரியும். அவர் அடிக்கப்பட போகிற காரியம் என்ன என்பதையும் அவர் அறிந்தவர். ஆகவேதான் அவர் ஒவ்வொரு முறையும் வாயை திறந்தாரானால் இயேசுவானவர் பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் இருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்தார். இங்கேயும் பார்க்கிறோம் அந்த தீர்க்க தரிசனத்தை. அங்க 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். லூக்கா 4ல உங்கள் காதுகள் கேட்க இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. 18 இருந்து 22 வாசித்து பாருங்க. அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறதான் தான் வந்ததாக சொல்லுகிறார். அது தெளிவாக அவர் சொல்லிவிட்டு தான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு அதை சொல்லும் பொழுது, ஆவியானவர் அவர் மூலமா இதை எழுதும் பொழுது, அவர்தாமே, இயேசுதாமே. அவர் அதை அதாவது அவர் நடத்தும் பொழுது அவருக்கு அது தெரியாது. மத்தேயுக்கு தெரியுமா? இல்ல. ஏதோ அவருக்கு ஒரு சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியா போல, எலிசா போல, எலிசா நாகமானை சுகமாக்கினது போல இவர் சுகமாக்குகிறவர் என்று நினைத்திருப்பார். ஆனால்
இப்பொழுது இவர் இந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம், அவர் மரித்து இந்த சுவிசேஷ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியானவர் மூலமாக அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்கு ஒரே காரணம் அவருடைய ஒரே பரிகார பலி. அவருடைய பரிகார பலியினாலே என்றென்றுமாய் நம்மை சுகமாக்கி விட்டார். அப்படித்தானே எபிரேயர் 10:10-14 சொல்லும் வசனம், ஒரே முறைய காலத்துக்கும் அவர் பலியிடப்பட்டபடியினால் அந்த ஒரே பலியினாலே எக்காலத்திற்கும் வியாதி இல்லாத பரிபூர்ண சுகம் உள்ளவர்களாக நம்மை சுகமாக்கி விட்டார் என்றுதான் சொல்லுகிறது. பரிபூர்ண ஆக்கி விட்டார்னா அதானே அர்த்தம். சுகமாக்கி விட்டார். வியாதியின் அறிகுறி கூட இல்லாத அளவுக்கு நம்மை சுகமாக்கி விட்டார். இது நம்ம ஜெபித்து அதற்கப்புறம் நடக்கும் காரியம் அல்ல. அதைதான் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். இன்று சபை இந்த அறியாமையினாலே தங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், கிறிஸ்துவுக்குள் நான் யார்? பரிபூர்ணம் உள்ளவன். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவன். அவர் சுகமுள்ளவராய் இருக்கிறார், நானும் சுகமுள்ளவராய் இருக்கிறேன். என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்குரியதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதி, பரிசுத்தம், பரிபூரணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் நான் பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறேன், பரிபூர்ண சுகமுள்ளவனாய் இருக்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியும்? சுகமாக நான் வியாதி இல்லாமல் வாழ முடியும். ஒரே காரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால். வியாதி இல்லாமல் வாழ்வது மாத்திரமல்ல, வியாதியில் அகப்பட்ட அனைவரையும் சுகமாக்குகிறவர்களாக வாழ முடியும். இது சத்தியம். ஆனா சபை, அதாவது தேவ பிள்ளைகள், ஆவி மண்டலத்திற்கும் சரீர மண்டலம், அதாவது இயற்கை மண்டலம், ஆவி மண்டலம், அதாவது தேவனுடைய மண்டலம், இயற்கைக்கு பார்ப்பட்ட மண்டலத்துக்கு வித்தியாசத்தை தெரியாதபடினால தங்கள் ஐம்புலன் அறிவினால் எல்லாவற்றையும் அறிய விரும்புகிறார்கள். ஆவி மண்டலத்தில் கொடுக்கப்பட்டதை சரீர மண்டலத்தில் ஐம்புலன் அறிவினால் அறிவது போல அறிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஜென்மஸ்பாவம் மனுஷனோ அவைகளை அறியான். 1 கொரிந்தியர் 2 சொல்றாருல 14, அதை தான் நான் சொல்லுறேன். அறியான். நமக்கோ தேவன், அந்த 9-10 வசனங்களை வாசித்து பாருங்க. 9ல கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனித இருதயத்திலே அது தோன்றவும் இல்லை என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு, நமக்கோ இந்த ஆவியில் நடந்த காரியங்கள், நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு செய்து முடித்ததை விசுவாசித்த நாளிலே நம் ஆவியிலே பெற்றுக்கொண்டோம். வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், அவர் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்ட பொழுது அவரையே நமக்குள் பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறபடியால் நாம் தேவ குமாரர்களாக, குமாரத்திகளாக அவருடைய தெய்வீக சுபாவமாகிய வியாதி இல்லாத சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இதில் ஆவியில் நடந்த உண்மை. ஆனா சபை இன்று அதை அறியவில்லை. இன்னைக்கு பாருங்க, சபை ஆராதனை ஆரம்பிச்சதும், நான் பாஸ்டர்மார்களை உங்களை குறை சொல்லல, என்ன சபையில நடக்கிறது? கம் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே வாருங்க, உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்க. இது ஒவ்வொரு ஆராதனையில ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பரிபூரணமாக நமக்குள்ளே வந்து விட்டார். அவர் பரிபூரணமாக வந்தவர் நம்மை விட்டு நீங்குவதில்லை.
அவர் நமக்கு நான் உன்னை விட்டும் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிறாரே. ரட்சிப்பின் நாளிலே நமக்குள் வந்தவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப பாருங்க, நாம் அறியாமையினால எது இருக்குதோ அது இல்லாதது போல நினைத்து அழுது பாடி ஜெபிக்கிறோம். அதுதான் வித்தியாசமே. ஆண்டவர் இல்லாததை, சரீர மண்டலத்தில் இல்லாததை இருப்பது போல அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். அவ்வாறு நம்மை அழைக்க சொல்லுகிறார். ஏன்? அது ஆவி மண்டலத்தில் இருக்கிறது. அது நிஜம், உண்மை, மெய்யானது. ஆகவே அவ்வாறு நம்மை அழைக்க சொல்லுகிறார். ஆனா மனிதன், அதாவது மனிதன் நான் சொல்லும் பொழுது விசுவாசி சபை இன்று என்ன பண்றாங்க? இருக்கிறத இல்லாதது போல அழுது புலம்பி ஜெபித்து உபவாசித்து ஒரு கூட்டத்தை சேர்த்து ஆண்டவருடைய கையை முறுக்கி விடலாம் நினைக்கிறாங்க. நடக்குமா? அது முட்டாள்தனம் அல்லவா? நல்லா யோசித்து பாருங்க. இங்க 53:4-5 அதை வாசித்தோம். 8:17 அதை வாசித்தோம். இன்னும் ஒரு வாசனம் திரும்ப திரும்ப நான் வாசிக்கிறதா. 1 பேதுரு 2:24க்கும் வாங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் அதையும் நம்ம வாசனைய. இது நம்முடைய கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இது நம் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். நம் நினைவுகளை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இருதயத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். அதனாலதான் திரும்ப திரும்ப அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? 24ஆம் வசனத்துல, நாம் பாவங்களுக்கு செத்து, எப்பொழுது செத்தோம்? இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது, அவரோடு எழும்பும் பொழுது நீதிக்கு நாம் பிழைத்து விட்டோம். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? அதற்காக அவர் என்ன செய்தார்? அவர்தாமே, இயேசுதாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏசாயா 53:4-5 சொல்வதை திரும்பவும் இங்கு பேதுரு ஏசாயா சொன்னது நிறைவேறும்படி என்று சொல்லாமல் அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பாவங்களை சுமக்கும் பொழுது வியாதிகளையும் சுமந்தார். ஆகவே அவர் பட்ட காயங்களால் குணமானீர்கள். அங்க 5ஆம் வசனத்தில் சொல்லுவதை, ஏசாயா 53:5 சொல்லுவதை திரும்பவுமாக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த பாவத்தினாலே தேவ கோபம் என் மேல் இருந்தது. அவர் பாவத்தை எடுத்துக்கொண்டு தேவனோடு என்னை ஒப்புரவாக்கி என்னை வியாதியில் இருந்து மீட்டுக் கொண்டார். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை பாவத்திலிருந்து மாத்திரம் மீட்கவில்லை, நம்முடைய சரீரத்தையும் வியாதியிலிருந்து மீட்டு விட்டார். அப்படின்னா என்னங்க? we are free from sickness. We are free from not only sin, we are free from sickness. Yes, both of them have been taken and put on the cross on the body of Jesus. He has taken away. அதை எடுத்துக்கொண்டார், அவர் சுமந்து கொண்டார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கு பொய்யே இல்லை. நம்ம தான் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டவன் பாக்கியவான். வேதம் அவ்வாறுதான் சொல்லுகிறது. அண்டர்ஸ்டாண்டிங், அதை அறியாதபடியினால பிசாசு வந்து கேட்ட உடனே தழும்புகளால் குணமானீர்கள், ஏற்கனவே நீங்கள் சுகமானவர்கள், இனி சுகமாக போவதில்லை, ஏற்கனவே சுகமானவர்கள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் ஏதோ செய்து இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேற விதத்துல நான் சொல்லணும்னா, நான் ஜெபிக்கணும், 10 பேரை 100 பேரை 1000 பேரை ஜெபிக்க கேட்டு எல்லாருமா ஜெபித்து ஆண்டவரை பிடிச்சு கைய முறுக்கி எனக்கு சுகத்தை தான் கேட்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே சுகமானீர்கள், ஏற்கனவே உங்கள் வியாதியை அவர் சுமந்து விட்டார், நீங்கள் இப்பொழுது சுகம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நோ டவுட் அபவுட் இட். சத்திய வேதம் சொல்லுகிறது. நம்ம
ஐம்புலன் அறிவினால் அதை பார்க்க முடியாதபடியினாலே, இன்னும் தரிசித்து நடப்பவர்களாய் இருக்கிறபடினாலே, வேதவசனமாகிய கண்ணாடியிலே நம்மை பார்க்க தவறி ஐம்புலன் அறிவினால் பார்க்கிறபடினால இன்னும் வியாதி உள்ளவர்களாக, இன்னும் ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படாதவராக, ஆவியானவரே வாருங்க உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க, இன்னும் அநேக அது மாதிரி காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். வல்லமை தாரும் தேவா என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினவருடைய வல்லமை அது நமக்குள்ளதான் வாசமா இருக்கு. ஆனா அதை அறியாதபடினால்தான் அன்னைக்கு அப்படிதான் இருந்தது போல. பவுலடிகளார் அங்கு எபேசு நிருபம் 1 அதிகாரம் ஜெபிக்கும் பொழுது அங்க ஜெபத்துல என்ன சொல்றாரு? ஞானத்தையும் தெளிவென வெளிப்பாட்டையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தேவை என்று சொல்லிவிட்டு அடுத்தது இவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் நம்மை அழைத்ததினாலே என்னவாக நம்மை அழைத்து இருக்கிறார்? அவருடைய திவ்ய ஸ்பாவத்தில் பங்குள்ளவர்களாகும்படி பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரர்களே. அப்ப பாருங்க, அவருடைய திவ்ய தேவனுடைய சுகமாக வாழ்கிற ஸ்பாவத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். அதற்கான கிரயத்தை முழுவதுமாக செலுத்தி விட்டார். அதை நமக்கு இலவசமாக கிருபையாக கொடுத்திருக்கிறார். கிருபை என்றால் இலவசம். இலவசத்திற்கு ஜெபம் என்ற ஒரு கிரயம் செலுத்த நாம் விரும்பினால் முட்டாள்கள். வேதம் அவ்வாறுதான் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் அந்த 3ஆம் அதிகாரம் கலாத்தில ஆரம்பிக்கும் போதே முட்டாள்களே என்று சொல்லுகிறார். ஏன்? அவங்க தங்கள் முயற்சியினால் எல்லாவற்றையும் பெற, ஏன்? அது கிருபையினாலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் ஒரே பரிகாரம் மரணத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் அவர் இங்க என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். அவருக்கு என்ன சுதந்திரங்க? நமக்கு அவரிடத்துல இது கேட்கலாம். அவருக்கு என்னங்க நம்ம சுதந்திரம்? ஐயா, நம் மூலமாக தான் இந்த சுகத்தை அவர் உலகத்துக்கு காண்பித்து தேவன் எப்படிப்பட்டவர், சுகமுள்ளவர் என்ற சுகத்தின் சாயலை அவர் அதுதான் அவருக்கு நமக்கிடத்தில் இருக்கிற சுகம். இன்னதென்றும் அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய யாருங்க? விசுவாசிக்கிறவர் யாராயிருந்தாலும் அவரிடத்தில் காண்பிக்கிற என்ன வல்லமை நம்மிடத்துல காண்பிக்கிறாராம்? விசுவாசித்து மறுபடியும் பிறந்த எல்லாரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின உயிர்த்தெழுந்த வல்லமையை, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி காண்பிக்க, அந்த வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல்ல சொல்றாரு, சுகமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், சுகமானீர்கள், இயேசு இந்த வியாதியை சுமந்து விட்டார். இப்ப இங்க என்ன சொல்றாரு? இந்த சுகமாக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வல்லமை கேட்கிறாங்க, சுகமாக்கும் கேட்கிறாங்க. ஐயா, உனக்குள்ளதான அந்த வல்லமை இருக்கிறது. சுகமாக்கும் வல்லமை விசுவாசிக்கும் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அது அவர்களையும் சுகமாக்கும், அவர்கள் மூலமாக மற்றவர்களையும் சுகமாக்கும் வல்லமை. அதை அறியாதபடினாலே பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று ஜெபிக்க சொல்லுகிறார். பிரச்சனையே அதுதான். எதுக்கு ஜெபிக்கணுமோ அதை ஜெபிக்கிறது இல்லை. எதுக்கு ஜெபிக்க கூடாதோ அதை ஜெபிக்கிறார்கள். தேவன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதற்கு ஜெபம் தேவையில்லை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, நான் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அது கட்டாயமா நான் சொல்லியே ஆகணும். ஏன்? அது முட்டாள்தனம் என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல,
ஜெபிப்பது பாவம் என்றும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் அவ்வாறுதான் சொல்லுகிறது. போன வாரம் சொன்ன வியாதியோடு வாழ்வது விபச்சார பாவத்திற்கு ஈக்குவல்ன. இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த வியாதி நீங்க ஜெபிப்பதும் பாவம். ஏன்? விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவிசுவாசத்தினால நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்று தெரியாதபடினால அவிசுவாசத்தினால் அவரை நோக்கி சுகம் தாரும், சுகம் தாரும், சுகம் தாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. அது என்னங்க அது? அவர் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்க கொடுங்க என்று கேட்கிறீங்க. அது என்ன? அவர் சொல்லுவதிலே ஒரு அவிசுவாசம். அவர் சொன்னதை மெய்யாகவே என்று சொல்லுவதை மெய்யாக எடுத்துக்கொள்ளவில்லை, பொய்யாகவே அவர் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். அதனால் தான் என்ன பண்றோம்? சுகத்தை தாரும் என்று பிச்சை எடுக்கிறோம். நான் அப்படித்தான் செஞ்சேன் என் பைல்ஸ் வியாதி வரும் பொழுது. இல்லை என்று சொல்லவில்லை. அப்பொழுது ஆண்டவர் என் கண்களை திறந்தார். இதேதான், இந்த ஒரு சத்தியம் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அததான் நான் அன்னைக்கு சொன்னேன். அததான் எனக்கு ஆவியானவர் நினைப்பூட்டி ஒரு வெளிப்பாடுதலை தந்தார். சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஏன் சொல்ல வரேன் இத? அப்போ அதுவரை அவிசுவாசம் இருந்தது. அவிசுவாசத்தை குறித்து பவுலடிகளார் சொல்லும் பொழுது ஒரே ஒரு பாவத்தை தான் அங்க சொல்றாரு. விசுவாசத்தில் வராது எல்லாமே பாவம். ரோமர் 14:23 சொல்றாரு. இங்க யோவான் அப்போஸ்தலனும் யோவான் 16லயும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்றால் அவிசுவாசத்தை தம்மை விசுவாசியாது அப்படின்னு அவரையும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். அவருடைய வார்த்தை விசுவாசியாத பாவத்தை குறித்துத்தான் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் என்று அங்கு சொல்லுகிறார். ஆனால் அவர் நமக்கு நினைப்பூட்டுவதெல்லாம் நாம் நீதியாய் இருக்கிறோம், நாம் சுகமாய் இருக்கிறோம், நாம் பரிபூர்ணம் உள்ளவளாய் இருக்கிறோம். ஆனா நமக்கு வியாதியா இருக்கிறோம், பாவம் செய்யறோம். யாரு உணர்த்துறா? பிசாசு. நம்முடைய மனசாட்சியின் மூலமாக, ஐம்புலன் அறிவின் மூலமாக அவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா நம் ஆவியின் சத்தத்தை கேட்க பழகினோமானால், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படிதானே? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்க காதுகளை மங்களாக்காதீங்க, கண்ணை குருடாக்காதீங்க, இருதயத்தை கடினமாக்காதீங்கன்றார். ஏன்? அவர் சொல்லுவதெல்லாம் நம் ஆவியில் இருந்து நமக்கு சொல்லுகிறார். நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஐம்புலன் அறிவு, பார்ப்பது, கேட்பது, அப்படிதானே, ருசிப்பது, அந்த ஐம்புலன் உணர்வுகளினாலே அவர் சொல்லுவதை கேட்க, பார்க்க, ருசிக்க விரும்புகிறோம். வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியலோடு சம்பந்தப்படுத்தி என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, கண்ணாடியாகிய வேத வசனம் அதுதான் ஆவியிலே கொடுக்கப்பட்டதை நமக்கு காண்பிக்கும். கண்ணாடியாக வேத வசனம் ஆவியில் கொடுக்கப்பட்டதை நமக்கு காண்பிக்கிறபடினால அதன் மூலம் தான் முடியும். ஆனா அப்படி செய்யாத பட்சத்துல இந்த முட்டாள்தனத்தை தான் நம்ம செய்வோம், இந்த பாவத்தை தான் நாம் செய்வோம். அப்போ விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது பாவம். அதனாலதான் சொன்னேன், ஜெபமும் பாவம் ஆகிவிட்டது. குணமாக்கும் என்று ஜெபிக்கும் பொழுது நடந்து முடிந்ததை கேட்பது முட்டாள்தனம் மாத்திரமல்ல, நடந்து முடிந்தது என்று சொல்லுபவரை விசுவாசிக்கவில்லை. வேத வசனம் எல்லாம் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அது அவர்களுடைய சுய தோற்றம் அல்ல. 1 பேதுரு 2:20-21 வசனம், 2 பேதுரு 1:20-21 வசனங்களிலும் 2 தீமோத்தேயு 3:16 அதை திரும்ப சொல்லுகிறார். இட் இஸ் காட் பிரீத். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. அவருடைய சுவாசம் இது, தேவனுடைய வார்த்தை. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம்? அத நம்முடைய ஐம்புலன் அறிவினாலே அதை நிதானிக்கிறபடினாலே, கணக்கு போடுகிறபடினாலே இன்னும் நடக்கல. அவர் மெய்யாகவே என்று சொல்லுகிறார், குணம் மானீர்கள் என்று சொல்லுகிறார், சுமந்து கொண்டார் என்று சொல்லுகிறார், சுகமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்.
அந்த சுகமாக்கும் வல்லமை நமக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே வல்லமை. ஆனா அது இல்லாதது போல ஆவியிலே இருக்கிறதை ஐம்புலன் அறிவினால் அறிய விரும்புகிறபடினால் அது இல்லாதது போல தேவனுடைய கைய முறுக்கிறோம். நான் இந்த வார்த்தைய அந்த காலத்துல விசுவாசத்துக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த விசுவாச போதகர்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க என்ன ஆண்டவருடைய கையை முறுக்கி ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுவிட முடியுமா என்று சொல்லுவேன். முட்டாள்தனமாக அந்த காலத்துல. ஆனா ஆண்டவர் என் கண்களை திறந்த பொழுது இது ஆண்டவருடைய கையை முறுக்கிறது இல்ல, ஆண்டவர் கொடுத்ததை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழிதான் வச்சிருக்காரு. அது விசுவாச வழி. அது கிருபையா இருக்குமானால் அது விசுவாசத்தினால் தான் பெற முடியும். அந்த கிருபைக்குள்ளே விசுவாசத்தினாலே நாம் நுழைகிறோம். We enter grace through faith. If it is faith, we receive it absolutely sure by faith. ரோமர் 4:16 சொல்வதை பார்க்கிறோம். எபேசியர் 2:8 சொல்வதை பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமா 4 இடத்துல சொல்றார். விசுவாசத்தினாலதான் இந்த சுக வாழ்வை வாழ முடியும். தரிசித்து வாழ. ஆனா நம்ம தரிசித்து வாழ விரும்புறோம். அதுதான் பிரச்சனை. தரிசித்து வாழ விரும்புகிறபடினால ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசித்து வாழ ஆரம்பிச்சுட்டோம்னா ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டதின் வேத வசனம் சொல்லுகிறதை சார்ந்து விசுவாசிக்க ஆரம்பிடும். விசுவாசமானது ஏற்கனவே எனக்கு சுகம் கொடுக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிற அந்த உறுதி நான் பார்க்காவிட்டாலும் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடியால் அது நிச்சயம். அதுதாங்க விசுவாசம். அததான் சொல்றார், விசுவாசத்தினால் நீ சுகமாய் வாழ்வாய். ஆனா விசுவாசத்தில் வாழ வேண்டியதை தரிசித்து வாழ முயற்சிக்கிறபடினால தரிசித்து என்ன பண்றாங்க? சுகம் உள்ளதை காண்கிற கண்கள் இல்லை, கேட்கிற காதுகள் இல்லை, உணர்கிற இருதயமும் இல்லை. அந்த உணர்வை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடினால ஆண்டவரே சுகமாக்க மாட்டீங்களா, ஆண்டவரே சுகமாக்க மாட்டீங்களா, ஆண்டவரே சுகமாக்க மாட்டீங்களா, கதறி கூப்பாடு போட்டு உபவாசம் பண்ணி ஒரு 100 பேருக்கு லெட்டர் போட்டு 100 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லி என்னங்க நடக்குது? என்னங்க நடக்குது? தேவன் சொல்லுவதற்கு புறம்பாக நாம் செய்து கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தங்க? கீழ்ப்படியாமை. அவர் விசுவாசித்து சுகத்திலே வாழ சொல்லுகிறார். இலவசமாய் சுகத்தை பெற்றீர்கள், இலவசமாய் சுகத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்றோம்? அதை கேட்க மாட்டோம். அதுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். எங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ஜெபிப்போன்றோம். அது பேர் என்னங்க? கீழ்ப்படியாமை. திரும்பவும் சொல்ற, முட்டாள்தனம் மாத்திரம் அல்ல வியாதிக்காக ஜெபிப்பது. கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை என்பது பாவம். அதனாலதான் அவிசுவாசத்தில் வருகிறதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறார். வியாதிக்காக ஜெபிப்பது என்பது வேதத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் முட்டாள்தனம், கீழ்ப்படியாமை, பாவம். தேவரை பொய்யராக்குகிறோம், தேவ வசனத்தை பொய்யாக்குறோம். எந்த மனுஷனும் பொய்யன். நம்ம என்ன சொல்றோம்? தேவன் பொய்யர், எந்த மனுஷனும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறோம். மாற்றி பேசுகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறதாக அவர் அழைக்கிறார், நாம் இருப்பவைகளை இல்லாததாக அழைக்கிறோம். அவரோடு ஒத்து போவதில்லை, எதிரியாகிய சாத்தானோடு ஒத்து போகிறோம். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் சபை பாரம்பரியத்தினால, ஜெபத்தினாலதான் சுகம் பெற முடியும், நீ ஜெபித்துதான் பெறணும் என்று ஒரு பாரம்பரியத்தை உண்டாக்கினபடினால ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்வதற்காக பிச்சை எடுக்கிற இடத்துக்கு வந்துவிட்டது. ஆனால் நமக்கு தேவையெல்லாம் சுகம் அல்லங்க, சுகம் இல்ல. சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டதென்ற வெளிப்பாடு. ஜெபம் இல்லங்க, ஜெபம்.
விசுவாசம், அந்த வெளிப்பாடினால் வருகிற விசுவாசம், இதற்கு வேண்டிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள், கேட்கிற காதுகள், உணர்கிற கேட்கிற காதுகள் தான் உணர்கிற இருதய. ஹியரிங் ஹார்ட் இஸ் an understanding heart. சாலமனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நமக்கு தேவை. எது தேவையோ அதை சபை விட்டுவிட்டது. இந்த நிருபங்களில் சொல்லப்பட்ட பவுலின் ஜெபங்களை சபை ஜெபிக்க போதிக்கவில்லை, அவர்களை பழக்குவிக்கவில்லை. சத்ருவானவன் அவர்களை தவறாக வேதத்தை அறியாத போதகர்களால் ஜெபிங்க 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 என்று சொல்லி ஜெபத்திற்கு, அதாவது விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற எந்த ஜெபமும் பாவம் தாங்க. அதுக்கு ஒரு காரியமும் நடக்காது. அப்படிதானே? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக் கொள்ளலாம். அப்ப ஜெபம் என்பது என்னங்க? அவிசுவாசம். ஏன்? அவர் கொடுத்தார், அது கொடுக்கலன்னு நம்ம அவிசுவாசத்துல அவரிடத்துல கேட்கிறோம். அப்போ அது அவிசுவாசம். ஒன்றையும் பெற முடியாது. யாக்கோபு 1:6-7 சொல்றார், நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல சுகத்தினாலும் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுகமாக்கும் வல்லமை நமக்குள் இருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை. அவர் சுகமாக்குபவராய் சுற்றி திரிந்தாரே, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த வல்லமை அவர் நமக்குள் வரும்போது அவரோடு கூட நமக்குள் இருக்கிறது. ஆனா அந்த வல்லமை எப்பொழுதுமே நமக்குள் தான் இருக்கிறது. நீங்க ஜெபித்து அந்த வல்லமையை பெற தேவையில்லை. ஏற்கனவே உள்ளே இருக்கிறது. உள்ளே வந்த வல்லமையை விசுவாசித்தால் போதும். அதனாலதான் பார்க்கிறோம் வேதத்துல. நீங்க பாருங்க, லூக்கா நான் போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் கூட உங்களுக்கு அதை சொன்னேன். திரும்பவும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 5. ஏன் இன்னைக்கு சபை அந்த நிலையில இருக்கு? 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க, 17ஆம் வசனத்துல பாருங்க. கடைசியா முடிகிற நிறைய இருக்கு. அதுல நான் முடிகிறத மட்டும் சொல்றேன். அங்க என்ன, எருசலேம் நகரத்திலும் இருந்து சுத்தி கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இருந்து யார் வந்திருந்தாங்களாம்? பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இன்னைக்கு அதேதாங்க. உங்களுக்கு இருக்கிற வியாதியை குணமாக்குற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. மத்தவங்களுக்குள்ள வியாதியை குணமாக்குற வல்லமை நமக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு திமிர்வாதம்காரன் மட்டும் அவங்க விசுவாசத்தை பார்த்து இயேசு சுகமாக்குவதை, அப்போ இந்த கூட்டம் இருக்குதே, ஒரு கூட்டம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருந்ததே சுகத்தை. அதுதான் இன்னைக்கு நடக்குது. எல்லாருக்குள்ளும் இந்த சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. ஐயா, ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இந்த வல்லமை எடுத்து அப்படி தனியா வச்சுட்டா வந்துட்டாரு. ஐயா, பரிபூர்ணமா தாங்க வந்தாரு. இட் இஸ் நாட் அ போர்ஷன், இட்ஸ் அ கம்ப்ளீட், இட்ஸ் அ பர்சன். அவர் ஒரு காலோட ஒரு கையோட வரல, பூரணமாய் நம்மோடு வந்து விட்டார். அதுதான் இங்க சொல்றாரு, வல்லமை நமக்குள் தான் இருக்கிறது. அதை தெரியாம வல்லமை தாரும் என்று பாடுறோம், ஜெபிக்கிறோம். அது மாத்திரமா? சுகமாக்கும் வல்லமையை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, சுகமாக்க மாட்டீங்களா டாடி, சுகமாக்க மாட்டீங்களா டாடி அப்படின்னு பிச்சை எடுக்கும். யோசித்து பாருங்க. சுகமாக்கும் வல்லமை நமக்குள் தான் இருக்கிறது. அதனாலதான் அங்க ரோமர் 8:11 அதையும் சொல்றாரு. அங்க ரோமர் 8:11 என்ன சொல்றாரு பாருங்க. அதை நான் வாசிட்டு திருப்பிங்க நான் வரேன். ரோமர் 8:11, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று 8:14 சொல்லிட்டு அங்க என்ன சொல்றார் பாருங்க. 11 சொல்லும் பொழுது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோர் எழுப்பின உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவி,
இயேசு சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிய வைத்த ஆவி என்ன பண்ணுதா? அவ வாசமாய் இருந்தால், வாசமாய் இருக்கா இல்லைங்களாங்க? அவருடைய ஆவி உங்களில் இல்லை என்னில் இல்லைன்னு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களே அல்ல. 9ஆம் வசனம் தானே சொல்றாரு. தேவனுடைய ஆவில் உங்கள் வாசமாய் இருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அதை சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு. அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் அகில உலகத்தின் பாவம், வியாதி, ஒரு வியாதி இல்லைங்க, சர்வலோகத்தின் பாவம், சர்வலோகத்தின் வியாதி அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் உயிரோடு எழும்பும் பொழுது பாவம் இல்லாதவராக, நீதி உள்ளவராக, வியாதி இல்லாத சுகமுள்ளவராக அவ்வளத்தையும் நீக்கினது எதுங்க? இந்த உயிர்த்தெழுந்த சுகமாக்கும் வல்லமை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த வியாதிய அதே வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது அகில வியாதியையும் சுமந்த தீர்த்த வல்லமை நமக்குள்ள இருக்கிற வியாதியை தீர்க்காதா? இல்ல நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவங்க வியாதியிலிருந்து அவங்களுக்கு சுகமா தராதா? அததான் ஏன் அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஆல்ரெடி வி ஆர் ஹீல்ட். ஏற்கனவே சுகமாய் இருக்கிறோம். ஏற்கனவே சுகமாக்கும் வல்லமையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு திரிபவர்களாக இருக்கிறோம். அது வியாதிக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, அப்படித்தானே சொல்றாங்க. 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. சாவுக்கு ஏதுவான ஸ்லோ டெத் என்னங்க? வியாதி. வியாதிக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை சுகமாக்கும். அப்போ இந்த விசுவாசம் இல்ல, அந்த சுகமாக்கும் வல்லமை அங்க சொல்றான்ல, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை, அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசம் இல்ல, அதனாலதான் ஜெபிக்கிறோம். அப்போ அவிசுவாசம் பாவம் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசியாமல் அவரை பொய்யராக்குகிறோம். 1 யோவான் 5:10 அதை சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க. ஒரு மனிதன் மாத்திரம் சுகத்தை பெற்றுக் கொண்டான். அதே 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க 19ஆம் வசனத்துல பாருங்க. அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிற்று. எல்லாரையும் குணமா. காரணம் என்னங்க? 17ஆம் வசனத்தில் அதோடைய காரணத்தை சொல்றாரு. அவங்க என்னத்துக்கு வந்தா? உபதேசத்தை கேட்கும்படி. இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் குறை கண்டுபிடிக்கும்படி வந்தார்கள். அதாவது செவித்தினர் உள்ளவர்களாய் அவர் சொல்லுகிற உபதேசத்தை கேட்கல, என்ன தப்ப கண்டுபிடிக்கலான்னு வந்தாங்க. அவங்க கேட்கும்படிக்கும் வியாதியில் இருந்து குணமாக. ஏன்? கேட்பதினால்தான் விசுவாசம் வரும். நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். எந்த அளவினால் நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும். சுகமாக்கும் வல்லமை இருந்தது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன்? விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அப்ப விசுவாசத்தோடு எப்படி கேட்பது? விசுவாசம் எப்படி வரும்? அதுவும் கேட்பதினால் தான். போன வாரம் முந்தின வாரம் அதை உங்களுக்கு சொன்னேன். அதுவும் கேட்பதினால் தான் வரும். எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட கேட்கணும். எப்படி விசுவாசத்தோட கேட்க முடியும்? கேட்டுக்கொண்டே இருப்பதால். எப்படி கேட்டுக்கொண்டே இருக்க முடியும்? வாயில பேசிக்கொண்டே இருப்பதால். பேச பேச கன்ஃபஷன் அறிக்கை செய்து பேசிக்கொண்டே இருக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறபடினால் நாம் கேட்கிற காரியம் விசுவாசத்தோடு கேட்க ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் முதலில் கேட்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் கேட்கிறோம். திரும்ப 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 அப்படிதானே? இந்த வாய்ப்பாடு சொன்னமே ஸ்கூல் படிக்கும் பொழுது அத மாதிரி திரும்ப திரும்ப திரும்ப. அப்ப என்ன பண்றோம்? விசுவாசத்தோடு கேட்க அது இருதயத்துல அப்படியே நின்னுடுது. அதுதானங்க விசுவாசம் சொல்றோம். வார்த்தை உங்களில் நிலைத்திருப்பதுதான் விசுவாசம். அந்த வார்த்தை வெளிப்பாடைய அந்த வார்த்தை தானே எனக்கு காண்பிக்குது. அந்த வார்த்தை தானே எனக்கு காண்பிக்குது. ஆவி மண்டலத்தில் நான் சுகமாய் இருக்கிறவன் என்று வார்த்தை காண்பிக்கிறது. அவருடைய வல்லமை, சுகமாக்கும் வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை தேவ வார்த்தை காண்பிக்கிறது. அது தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால்
ஏவப்பட்டு எழுதினார்கள். ஆகவே அது ஆவியானவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதற்கு வெளிச்சம் தருபவரும் அந்த ஆக்கியோனாகிய ஆவியானவரே வெளிச்சம் தருகிறார். இந்த வார்த்தையை எழுதினவர் யார்? அவர்தான். அவர்தான் அதற்கு வியாக்கியானம் வெளிச்சம் தருகிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம் என்று சொல்லுகிறோம். இங்க பாருங்க, குணமாக்கும்படி வல்லமை அநேகரிடத்தில் வந்து புறப்பட்டன. அங்க லூக்கா 4 அதிகாரம் 40க்கு வாருங்க, மத்தேயு 6 அதிகாரத்துக்கு வாருங்க, எல்லாம் அங்க சொல்வதை பார்க்கலாம். லூக்கா 4:40 என்ன சொல்றார் பாருங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து சுஸ்தமாக்கினார். காரணம் என்ன? அவர் சுகமாக்குகிறவர் என்று விசுவாசத்தோடு வந்தார்கள். அதே அந்த நாசரேத்து ஊரார் என்ன பண்ணாங்க? திரும்ப திரும்ப எல்லா அதிகாரிலும் அதான் சொல்லுவார்கள். நேரம் எல்லாம் எல்லாத்தையும் வாசிக்கல. மார்க் 6 அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவங்க அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்களால் அங்க அநேக அற்புதங்கள் செய்ய முடியவில்லை என்று அங்க சொல்வதை நாம் பார்க்கலாம். பாருங்க, 6 அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனம், சில நோயாளி மேல் கை வைத்தவர்களை குணமாக்கினது என்று வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அதே முடிக்கும் பொழுது பாருங்க, 56ஆம் வசனம் கனசரத்தில் என்ன ஆச்சுன்றது அவர் சொல்றாரு பாருங்க. அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவையில் சந்தை வேலையிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொடும்படி உத்தரவாகம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார். ஏன் இதை ஏன்னா, அங்க நீங்க மத்தேயு 13 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க மத்தேயு 13 முடியும் போது நாசரேத்துல என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13 அங்க பார்க்கிறோம். மத்தேயு 13ல அங்க ஒருத்தனும் சுகமாகல. இதேதான் அங்கேயும் சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அற்புதம். அப்ப பாருங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள எங்களுக்குள்ளதான் இருக்கு. அவிசுவாசத்தினால் அந்த வல்லமை வெளிப்படல, சுகமாக்கல. ஆனா அடுத்த அதிகாரம் 14ல பாருங்க, அவருடைய வஸ்திர 35லே பாருங்க, அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று கேள்விப்பட்டு அறிந்தபடியினால் ஊரெல்லாம் ஓடி சுற்றுபெறமெல்லாம் எவன் வியாதியா இருக்கணும் அவ்வளவு பேரையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே அந்த விசுவாசத்தின் எதிர்பார்ப்போடு, உயிர்த்தெழுந்த வல்லமை, குணமாக்கும் வல்லமை அவருக்குள் இருக்கிறது, அதை விசுவாசித்து வந்தாங்க. யாவரும் வேண்டிக் கொண்டார்கள், யாவரும் சொஸ்தமானார்கள். யாவரும் சொஸ்தமானார்கள். ஐயா, உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுதுமே நமக்குள்ளதான் இருக்கு. சுகமாக்கும் வல்லமை எப்பொழுதுமே நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நீங்களும் நானும் என்ன பண்றோம்? இருக்கிறத பார்க்கிற கண்கள் இல்லாதபடியினால குருடர்களாக, செவிடர்களாக, மந்தை இருதயம் உள்ளவர்களாக ஜெபம் என்ற ஒரு தவறான இடத்திற்கு சென்று அதுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்லுவேன், அவர் கொடுத்தத திரும்ப அவரிடத்தில் கேட்பது முட்டாள்தனம். உலகத்துல எந்த மனுஷன் கேட்டாலும் சொல்லுவோம். அவர் கொடுத்தத கேட்பது அவிசுவாசம். அவர் கொடுத்து விட்டேன் என்று சொன்னதை போய் அவர் பார்த்து கொடுங்கன்றத, அவர் கொடுத்தேன் என்று சொன்னதை விசுவாசிக்கல, அது அவிசுவாசம். அவிசுவாசம் பாவம்தான். அவர் கொடுத்துட்டேன்னு சொன்ன பிறகு ஜெபித்தீங்கன்னா, அவர் சொன்னதை செய்யாம விசுவாசிக்க சொல்றாரு. கொடுத்துட்டேன் விசுவாசின்றாரு. அதை செய்யாம அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் ஜெபம். விசுவாசத்துக்கு ஜெபம் ஒரு நாள் சப்ஸ்டியூட் ஆக முடியாதுங்க. கீழ்ப்படிதலுக்கு ஜெபம் ஒரு நாள் சப்ஸ்டியூட் ஆக முடியாது. அவர் சொன்ன விசுவாசத்தினால் நாம் சுகம் பெறணும், உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆபரேட் பண்ணனா விசுவாசத்தினாலதான் முடியும். அந்த விசுவாசத்துல செய்யலனா அது கீழ்ப்படியாமை, அது பாவம். அதனாலதான் சொல்றோம், அவரை அவிசுவாசத்தினாலே அவரை பொய்யராக்குகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னது என்னங்க? வியாதியஸ்தரை குணமாக்குங்கள், ஜெபிங்கள் சொல்லல. நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார்.
அவர் வியாதியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். உங்கள் மேல் வியாதி இல்ல, அவர் எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட பிறகு எப்படி உங்க மேல இருக்க முடியும்? அவர் குணமானீர்கள் என்று சொன்ன பிறகு நீங்கள் எப்படி வியாதியா இருக்க முடியும்? சுகமாக்கும் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு அவர் சொன்ன பிறகு சரீரத்தில் வியாதி எப்படி இருக்க முடியும்? எல்லாமே இந்த அறியாமை. தவறான உபதேசங்களை கேட்டு தவறான பாரம்பரியங்களை பின்பற்றுகிறபடினால் சபை பாரம்பரியம் தேவனுடைய வல்லமையை வல்லமையற்றதாக்கி விட்டது. ஏதோ ஜெபித்து இனி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தவறான காரியத்தை கொடுத்து விட்டது. தேவையெல்லாம் என்ன? ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். விசேஷமாக எனக்கு நீதி, சுகம் அவைகளையும் அவர் செய்து முடித்தார். அதை நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன், அவைகளை உடையவனாய் இருக்கிறேன் என்ற வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொண்டோமானால் வேதத்தை தியானித்து, வேறபடி வராது, தியானிப்பதனாலதான் வரும். தியானத்துல நான் சொன்ன மட்டரிங், பாண்டரிங், இமேஜினிங் கட்டாயம் அவசியம். நீங்க சத்தமா வாயில பேசும் பொழுதுதான் அந்த இருதயம், அப்படித்தானங்க வாய்ப்பாட படிச்சோம். வாய்ப்பாடம் மனசுக்குள்ள படிச்சு அது விடிஞ்சிரும். அதே வாயில சொல்லும் பொழுது அதை கேட்டு 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 ஈஸியா ஹார்ட்ல வந்துருச்சு. அது ஹார்ட்டை விட்டே போல. அதேதான் இதுவும். அப்போ தியானத்தினாலத்தான் இந்த விசுவாசம் நமக்கு வரும். கேட்பதினால் விசுவாசம் வரும். கேட்பதற்கு வாயினாலே நமக்கு நாமே பேச வேண்டும். பேசும் பொழுதுதான் கண்களின் பார்வை விட்டு பிரியாதிருக்கும். பேசும் பொழுதுதான் நம் நினைவில் அது ஓங்கி காணப்படும். நம் நினைவில் இருக்கிற எண்ணத்தை மேற்கொள்ள வாயில பேசும் பொழுது இது மேற்கொண்டிடும். வாயில பேசுனது நம்ம இருதய பார்வையை வாயில பேசும் பொழுது இருதய பார்வை என்ன பேசுகிறோமோ அந்த பார்வையாய் மாறும். அதனாலதான் சொல்றேன், இந்த அறிக்கை தேவன் சொல்லுபவைகளை விசுவாசிக்கிற இருதயத்தை நமக்கு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அதே அறிக்கை நமக்கு இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தி இயற்கை மண்டலத்திலே ஆவி மண்டலத்தில் இருப்பவைகளை கொண்டு வருகிறது. இதுதாங்க சுகத்தை பெறும் வழி. அதற்கு வேற வழியே இல்லை. ஆனா தவறான என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க அழகா சொல்றாரு, நான் என் வார்த்தையை தான் அனுப்புவேன்றார். அந்த வார்த்தை தான் நமக்கு சுகத்தை தரும் என்று சொல்லுகிறார். அதேதான் அங்க நீதிமொழிகள் 4:22 சொல்றாரு, இந்த வார்த்தையை எவன் விசுவாசிக்கிறானோ கண்டுபிடிக்கிறானோ உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 107:20 என்ன சொல்றாரு? அது அவர் தம் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கி அழிவில் இருந்து மீட்கிறார். வார்த்தை தாங்க அனுப்புவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி சுகத்தை அவர் அனுப்ப மாட்டாரு. ஏன்? சுகம் ஏற்கனவே இருக்குது. இருக்கிறது என்னத்துக்கு அவர் அனுப்பணும்? ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அபிரிதமாய் இருக்கிறது, ஏராளம் தாராளமாய் இருக்கிறது. அற்பமாய் சொற்பமா இல்ல, ஏராளம் தாராளமா சுகம் இருக்கு. ஆனால் அதை அவர் திரும்பி கொடுக்க முடியாது. கொடுத்துட்டாரு. கொடுத்ததை திருப்பி எப்படி கொடுக்க முடியும்? அவர் கொடுத்ததை திருப்பி எடுக்கிறவரும் அல்ல. அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுத்ததை திருப்பி எடுக்கிறவரும் அல்ல. அப்ப பாருங்க, அந்த கொடுத்தத நானும் நீங்களும் அறியணும், வெளிப்பாடு பெறணும், அதன் மூலமா விசுவாசம் பெறணும். வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை தான் நமக்கு காண்பிக்கிறது என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் என்னவாக இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும். அந்த வார்த்தை தான் சொல்லுது, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால சுகமாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தை சொல்லுது. அதை தியானிக்கணும், அந்த வெளிப்பாடு கண்டுபிடிக்கணும். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அது ஆண்டவருடைய என் வழின்ற அததான் ஐசாயா 55 சொல்றாரு. எப்படி மாரியும் மழையும் பூமியை நினைத்து புல் பூண்டுகளை முளைப்பிக்கிறதோ அப்படியே என் வாயில் இருந்து புறப்படுகிற வாயின் அப்படின்னா
கேட்கணும். அததான் சொல்றாரு. ஹியரிங்க தான் அங்க சொல்றாரு. அவர் வார்த்தையை என் இருதயத்துல கேட்கணும். கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ரோமர் 10:14 சொல்றாரு. நல்லா யோசித்து பாருங்க. அவருடைய கை எப்பொழுதும் நீட்டப்பட்டதா இருக்கிறது. எதுக்கு? நம்ம எப்பவுமே சுகமா வாழ்வதற்கு அவர் எப்பவுமே எல்லா காரியத்தையும் செய்துட்டேன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா யாருக்கு வெளிப்பட்டது? பாலகருக்கு யாரு? அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு. தியானிப்பவர்கள் தான் விசுவாசிக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஜெபத்துக்கு எதிரானவன் அல்ல. என் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜெபத்துல தான் ஆரம்பித்தது. ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்தவர் தான். ஆனா ஒரு நாளும் இந்த சுகமாக்குறதற்காக ஜெபிக்கல. உறவாடினார். பிதாவோடு உறவாடினார். அவர் 12 வயதிலிருந்தே வேத வசனத்தினால நிரம்பினார். ஆவியில் அவரோடு உறவாடினார். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். அந்த வெளிப்பாடுல தான் அவர் வாழ்ந்தார். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படின்னு அவரும் சொல்றாரு. இந்த தினம் அந்த வாக்கு நிறைவேறினது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, வியாதியுள்ளவர்களை குணமாக்க, மரித்தோரை எழுப்ப, யோவான் ஸ்நானகன் ஆள் அனுப்பி கேட்கிறான், நீங்க தான் மேசியாவா? இல்ல. அவர்தான் சாட்சியா சொல்றான் முதல் அதிகாரத்துல. யோவான் முதல் அதிகாரத்துல. இங்க பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல, நீர்தானா வேற ஒருவர் வர வேண்டுமான்னு கேட்டு அனுப்புறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை தான் சொல்றாரு. குருடர் பார்வையடைகிறார்கள். அந்த 35ஆம் அதிகாரத்துல இருந்து அதை எடுக்கிறார். குருடர் பார்வையடைகிறார்கள். செவிடர்கள் கேட்கிறார்கள். ஊமையர் பேசுகிறார்கள். முடவர்கள் நடக்கிறார்கள். மரித்தோர் எழும்புறார்கள். போய் சொல்லுங்க. என்னதை சொல்றாரு? வேத வசனத்தை தியானித்தாரு. அதை தான் செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதை தான் செஞ்சாரு. அதை தான் யோவானுக்கும் சொல்றாரு. எல்லா இடங்களிலும் பாருங்க, அவர் வாயை திறந்தார்னா வேத வசனத்தை தான் சொல்லுவார். அதுதாங்க ரகசியம். அதுலதான் ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்க முடியும். இருதயத்துல நீங்க வேத வசனத்தை நிரப்பலனா அவர் எப்படி வெளிப்பாடு கொடுக்க முடியும்? எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் இருதயத்தில் இருக்க வேத வசனத்தை ஆவியானவர் நமக்கு கேட்க வைக்கிறபடினால் தான் வரும். இப்ப என்ன ஆகுது? உயிர்த்தெழுந்த வல்லமை இங்கதான் இருக்குது. சுகமாக்கும் வல்லமை இங்கதான் இருக்கு. ஆனா இந்த வேத வசனம் அதை சொல்லுதே, அந்த வார்த்தையை அவர் அனுப்பிட்டாரு. வார்த்தையை அனுப்பிட்டாரு. அது இருதயத்துல போய் வெளியே முளைக்கணும்னா அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், இருதயத்துல காத்து கொள்ளணும். அது இதயத்துல காத்து கொண்டோமானால் நிச்சயமா அந்த வல்லமை வெளியே வருவத அங்க சொல்றாரு ஏசாயா 55ல காட்டு செடி போலாக தேவதாரு விருட்சம் போல வாழ்க்கை மாறுது. அந்த மாதிரி மாறும். இங்கே அதைதான் சொல்றாரு. ஏசாயா 35 எடுத்து படிச்சு பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதை சொல்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்ல அந்த 35 முழுமையா படிச்சு பாருங்க. டைம் ஆயிடுச்சு, நான் படிக்க முடியாது. அந்த 55 படிச்சு பாருங்க. இந்த தியானிப்பதனால் அந்த விசுவாசம் வரும் பொழுது உள்ளுக்குள் இருப்பதெல்லாம் வெளியே வருகிறது. அப்படின்னா என்ன? ஆவி மண்டலத்தில் இருப்பத இயற்கை மண்டலத்துக்கு கொண்டு வருவது விசுவாசம், ஜெபம் அல்ல. இதற்கு தேவையெல்லாம் தியானம் மாத்திரம்தான். அப்போ இன்னைக்கு சபை வியாதியோடு வாழ்துனா, இன்னும் ஜெபித்து கொண்டு இருக்குதுன்னா காரணம் சிலுவையில் அவர் செய்ததை விசுவாசிக்கவில்லை. பாவ மன்னிப்புக்கு விசுவாசித்துட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லணும். ஏற்கனவே சொன்னல, அது ரொம்ப செஞ்சுரிஸ் ஆஃப்டர் செஞ்சுரிஸ் அதை அவங்க கேட்டு பழகி அவங்க காது அதுக்கு டியூன் ஆயிடுச்சு. இந்த சுகத்துக்கு கொடுத்துட்டாரு, உங்க பாவத்தை மன்னித்துட்டான்றத விசுவாசிக்கிறாங்க. சுகம் கொடுத்துட்டாரு, நீங்க சுகமா இருக்கீங்கன்றத விசுவாசிக்க முடியல. ஏன்? அது கேட்கல. அது ஏதோ புதிதா இருக்கு. ஏதோ சிலர் சொல்லுகிறாங்க 90% இனிதான் நீ பெற போறேன்றாங்க. அதான். ஆனா ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன் என்ற வெளிப்பாடை பெற்றவன் எப்பேற்பட்ட சவால் வந்தாலும் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறபடினால் அவன் வியாதி படமாட்டான். ஏற்கனவே உடையவன் என்ற கண்ணோட்டத்தில் அவன் பார்க்கிறான். அவன் சுகத்தோடு தான் வாழுவான். மற்றவர்களை அவன் சுகமாக்குவான். இது வேதம் சொல்லும் சத்தியம்.
அவன் எந்த வியாதி பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டான், கலங்க மாட்டான், திகைய மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் அவன் ஏற்கனவே சுகமானவன், சுகமாக்கும் வல்லமை தனக்குள் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். தழும்புகளால் குணமானேன் அவன் வியாதியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் சகல சுகத்துக்குள்ளும் நாம் சுகமாய் இருக்கிறோம். ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நம்மை சுகமாக்கி விட்டார். எத்தனை வசனங்கள்னாலும் வேதத்திலிருந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ பாருங்க, நமக்கு இருப்பதை அறியாமல் தேவனில் கேட்பதை விட்டுவிட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். மரியாளம்மா அப்படிதான் கானாவூர்ல சொன்னாங்க. இங்க பேதுரு மறுரூபமலையில இங்க ஒரு கூடாரத்தை போட்டுருவோன்றான், டென்ட் அடிச்சான். அப்பமும் வானத்திலிருந்து சத்தம், ஹியர் ஹிம். அவர் என்ன சொல்லுகிறார்? சுகமானீர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் சுகத்தில் வாழ சொல்லுகிறார். உங்க வழி இல்ல, ஜெபம் என்பது உங்க வழி. ஆனா ஏன் வழி? வானத்துக்கும் பூமிக்கும் போல. இது ஜெபித்தில் இல்ல, விசுவாசத்தில் பெறுகிற சுலபமான வழி என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாம் இந்த சுலபமான வழியை விட்டுட்டு உலக வழியை தெரிந்து கொண்டோம். அதுதான் பிரச்சனை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே சத்தியம், ஏற்கனவே அவைகளை நான் பெற்று உள்ளேன். ஆவியானவரே வாருங்க, உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்கன்னு கேட்க வேண்டாம். வல்லமையினால நிரப்புங்கன்னு கேட்க வேண்டாம். ஏற்கனவே உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அன்னைக்கு எப்படி அந்த நாசரேத்து பட்டணத்தார் இருந்தாங்களோ அப்படிதான் நம்ம இருக்கோம். அன்று இருந்த பரிசேயர் சதுசேயர் அன்னைக்கு இருந்தாங்களே, வல்லமை விளங்கினது. ஒருத்தர் கூட சுகத்தை பெறல. பெரும்பாலுள்ள ஸ்திரீ போகும் பொழுது எல்லாரும் அவரை நெருக்கினாங்க. அந்த ஒருத்தி தான். காரணம் என்ன? விசுவாசம். இன்னைக்கு அதேதான், வல்லமை நமக்குள்ளதான் இருக்கு. அந்த வல்லமையை வெளியே கொண்டு வருகிறது விசுவாசம் மாத்திரம்தான். அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறாரு ரோமர் 1:16, சுவிசேஷம் உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள், நீ சுகமானவன் என்று சொல்லுகிறது, நீ சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அது விசுவாசித்தவர்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லும் சுகமானதை உயிர்த்தெழுந்த வல்லமை வாழ்க்கையிலே காண்பிக்கிறது. அதை தான் அங்க சொல்லுறார் ரோமர் 1:16. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசின வார்த்தை, என்னோடு பேசின வார்த்தை ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் புத்தி இல்லாத கலாத்தியர்களைப் போல் இல்லாதபடிக்கு நீங்க சொல்லுகிறதை விசுவாசிக்க ஆண்டவரே, இந்த மந்த காதுகளையும் இருதயத்தையும் நீக்கி நாங்கள் கேட்கிறவர்களாக, கேட்பதற்கு தீவிரம் உள்ளவர்களாக, கேட்டு கேட்டு அதன்படி வாழ்பவர்களாக மாற ஆண்டவரே, நாங்கள் வெறும் கேட்பவர்களாய் அல்ல, கேட்டதில் உறுதியாய் நிலைத்திருந்து அதன்படி வாழ்பவர்களாய் காணப்பட ஆவியானவரே, இந்த நாட்களிலே ஒரு கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் உணர்கிற இருதயங்களையும் இந்த வேத வசனத்தின் மேல ஆண்டவரே, நீங்க சொன்னதுதான் அதுதான் மெய் என்று ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உண்டாக, இரவும் பகலும் அதன் மேல் நாங்கள் தியானமாய் இருக்க, அதே எங்கள் நினைவாய் இருக்க, அதே எங்கள் பேச்சாய் இருக்க, உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள், நான் சுகமானவன், சுகமாய் இருக்கிறேன் என்றே எங்கள் பேச்சாய் இருக்க, எங்கள் பார்வையாய் இருக்க, எங்கள் காதுகள் கேட்பதாய் இருக்க, எங்கள் நினைவாய் இருக்க, நீங்கள் இருதயத்தை நிரப்ப ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பகுதியில் தயவு பாராட்ட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.